ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த சிங்கிள் ஃபூட் வச்சு தான் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவீங்க. இனி இந்த சிங்கிள் ஃபூட்டும் தேவையில்ல, இந்த டபுள் ஃபூட்டும் தேவையில்லை. இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த 3-in-1 ஃபூட்டர் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த ஃபூட்டை நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட் சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம நார்மல் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லூஸாக இருக்கும். அதை லைட்டாக மேலே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த கேப்புக்கு நேராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நட்டை டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த ஃபூட்டரை லைட்டாக அந்த மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நீடிலுக்கு உரசாமல் கரெக்டாக சென்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு ஃபூட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரைட் சைடு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீடில் வந்து அந்த ஹோலுக்கு நேராக கரெக்டாக இடிக்காமல் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த நட்டை டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆரி ஒர்க் ப்ளவுஸை எடுத்துகிட்டு இப்போ ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எட்ஜில் நமக்கு வந்து ஸ்டிச் ஆகுது. நம்ம சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு நமக்கு எட்ஜில் ஸ்டிச் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எட்ஜில் தையல் போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பீடுக்கு கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்குது. ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்குது. தையலும் நமக்கு நீட்டாகவே இருக்குது. இந்த ஃபுட்டரை நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபுட்டரோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.